என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, இன்னைக்கு ஒரு புட்டி உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். அவனை மாட்டாட பம்பர கட்ட மண்டையா. எல்லாரும் வாங்க. மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மக்கள் திரள் போராட்டம். ஐயோ இவங்க தொல்லை தாங்க முடியலையே சாமி. தமிழ்நாட்டிலே தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர்கள். அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வன்னிய சமுதாயம் என்று மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக இருந்தும் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆடுவெட்டி குரு வரை பல வன்னிய மக்களை கொன்று புதைத்து அவர்கள் சமாதி மேல் நின்று சுகம் காணுகின்ற நீ எங்களை கேட்கலாமா? இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்படா. நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க ஏன் மக்கள்டா டேய். ஆமாண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்படியே தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம், முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பூமேஷ் வந்து எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுவரை எங்க போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். குஷ்டு கல்ட்டா பண்ணுவோம். ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, சாதிக்கிறவங்க வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போகுது அந்த நாடு? சாகும் வரை போராடுவோம், கொந்தளிப்போம் கொந்தளிப்போம் கொந்தளிப்போம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். பயப்படாதே பயப்படாதே. ஆமா, நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? இந்த வன்னியர்கள் ஸ்டாலினை பொறுத்தவரை வாக்கு வங்கி, ஓட் பேங்க். பழனிசாமி என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுற? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். அதனால்தான் விழுப்புரத்திலே ஜூலை மாதம் 20ஆம் நாள் இன்று இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏண்டா பிபி வாயா, நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை மண்டை. நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நம்பிட்டு போகாம இருக்குது. 45 ஆண்டுகளுக்கு முன்பு நீ பிச்சை எடுத்தியா? இல்ல 1947. பிச்சைக்காரன் தட்டுல இருந்து நீ எடுத்துக்கிட்டியா? இல்ல 1947. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள். எந்த பயனும் இல்ல. அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் 20 விழுக்காடு வேணுமா? வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு. 45 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமரா நீ நினைத்து பாருங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. 45 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. 45 ஆண்டு காலம். இடையிலே ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம்னு சொல்ல வைக்கணும். நீங்க இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. இளைஞர்களே, வன்னியர் இளைஞர்களே, நீங்க வந்து இப்போ தீப்பொறி எல்லாம் விடுவீங்க. நாளைக்கு கேஸ் வாங்கும் போது தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். எத்தனை பேர் கேஸ் வாங்குவீங்களோ உங்க வாழ்க்கை போயிடும். இந்த சார்லஸ் தாஸ் பேச்சை கேட்டுலாம் நீங்க போயிட்டு நடுங்க விடுறதா, ஆட விடுறத வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் விழுந்து உங்க வாழ்க்கை. வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க, நீங்க வைப்பீங்களா? அவங்க செய்ய வைங்க, நீங்க வைப்பீங்களா? ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. நீங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும். அது நடக்கும். போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. காரணம் யாரு? யாரு காரணம்? நீதான்டா. ஸ்டாலின் அவர்களும் திமுக அவர்களும் காரணம். வயிறு எரியுது எனக்கு. குனிஞ்சிட்டு பர்னால தடவு.
நான் எப்படியாவது கொடுக்குறேன்னு சொல்லி 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 சொல்லியே பட்ட நாமத்தை போட்டாரு ஸ்டாலின் அவர். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா இத சொன்ன உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரா நாங்க ஆக்குவோம். அந்த ஆளு சொல்றது உண்மையா? இது வெறும் பேச்சு கிடையாது. எங்க அம்மா மேல சத்தியமா நாங்க செய்வோம். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற யாருமே கிட்ட கூட வர முடியாது. அடா பாவி, காதுல பூ சுத்தலாம், இவன் 70mm பிலிமியே சுத்தி இருக்கான். கிட்ட கூட வர முடியாது. அதுல உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. அதாவது நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்துல 22 ஆண்டுகளாக நீ பிச்சை எடுத்தியா? இல்ல 1947 பிச்சைக்காரன் தட்டுல இருந்து நீ எடுத்துக்கிட்டியா? இல்ல 1947 அம்மா மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் ஒன்னும் புடுங்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டா கதைக்குவா. பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கல்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது அல்ல. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்க பண்ணல. நாங்க அதெல்லாம் ரீலுடுவான். எவ்வளோ திட்டங்கள் நன்மைகள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம். இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பண்ண வேணாம் சார், எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. நாம் எல்லோரும் பாட்டாளிகள் தான். நாம் எல்லோருடைய சின்னமும் மாம்பழம் தான். நாம் எல்லோரும் டாக்டர் ஐயாவுடைய புதல்வர்கள் தான். ஜாதி எல்லாம் பேச மாட்டாங்க, அதெல்லாம் இப்ப தேவை கிடையாது. தர்மபுரியிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியினுடைய முதல் குரல் பாராளுமன்றத்தில் வேலை வாய்ப்புக்காக மட்டும்தான் இருக்கும். எல்லாம் மனசில் செய்யறதுக்கு குணம் இல்லை. வளர்ந்துட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. ஜாதியை தாண்டி இங்க வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கைக்கு கட்டுப்பட மாட்டாங்கன்னு திட்டம் போட்டு ஒரு கும்பல் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதுவும் இந்த மேடையிலிருந்து தைரியமாக நான் சொல்லிவிட்டு செல்லுகிறேன். வெக்கமா இல்ல? இந்த பொழப்பு வேற எவனா பொழப்பாங்கடா, மானங்கட்ட பொழப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் 100 ரூபா நாணயம் வெளியிட்டோம். அப்ப நாங்களே வெளியிட்டோம். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல. பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. அந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல. அது ஏன்டா இந்த மானங்கட்ட பொழப்பு? பிரதமர் அவர்களை அழைப்பு விடுத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்க கூப்பிடல. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவர்கள் விருப்பம். ஆனா வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம். இதுல எங்க பழனிசாமிக்கு வலிக்குது? இனிமேல் நீ எல்லாம் ஒரு ஆளு என்னை கேள்வி கேட்கின்ற மாதிரி இருந்தது. எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. யாரை வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டாரு. பாரத பிரதமர் அவர்களை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன். எடப்பாடி பழனிசாமியை வெளியிட்டாரு. ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல. உங்க ஊர்ல உன்னை யாருமே மதிக்கிறது இல்ல போல. என்னையுமே பாருங்க, என்னையும் உங்களுக்கு மற மறுத்துட்டாங்க. இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. அவர் ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, ஏன் மனுஷனாகவே நினைக்கல. மனுஷனா மானரசம் வேணும், அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல கேக்குறாரு, ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு கணக்கு தெரியுங்களா? ஐயா, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா பெரிய புதுசாலி நினைச்சு உட்காருவீங்க, ஆனா உங்களை தவிர மத்த எல்லாருக்கும் நீங்க முட்டாள்னு தெரிஞ்சு போயிடும். ஆக அந்த அடிப்படையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது.
அளவா துண்ணா அளவா அறிவு வேலை செய்யும், அதிகமா துண்ணா உடம்பு வீங்கும், புத்தி வேலை செய்யாது. அதுதான் பழனிசாமி. அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக அந்த தமிழ் வெல்லும் எடுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான்.